ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா மாவத்தல் போட்டேங்க. எனக்கு கொஞ்சம் மாங்காய் நிறையா கிடச்சிச்சு. ஸோ அதை என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ மாங்காய் வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். ஸோ அதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் ஆயா வந்துட்டு இந்த கோடை காலத்தில் இந்த மாங்காய் சீசன் வரும் இல்லையா, மாங்காய் நிறையா கிடைக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாவத்தல் போட்டு மழை காலத்துக்கு, அதாவது கோடை காலத்தில் கிடைக்கிற மாங்காவை வெட்டி போட்டு வத்தலாக ரெடி பண்ணி அதை பங்குடு பண்ணி வச்சுட்டு, அது மழை காலம் வரப்போ அந்த வத்தலில் 2 அள்ளி போட்டு புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பாரில் கூட போட்டு வைப்பாங்க. ஏன்னா எங்கள் ஆயா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போயே இது ரெடி பண்ணி வச்சாதாண்டி மழை காலத்தப்போ ஆம்பளைங்க ஆளுங்கள்லாம் வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்க, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு வருமானமும் ஒன்றும் மழை காலத்தில் இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் விவசாயம்தான், விவசாயமும் ஒன்றும் மழையில் பண்ண முடியாது, பார்க்க முடியாது, காசு பணம் இருக்காது. அதனால் காய்கறிகள்லாம் போய் வெளில போயிட்டு கடையில் வாங்கிட்டு வர முடியாது. ஆனால் நம்ம சமைச்சி போடணும் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாங்காய் கிடைக்கிறப்ப இந்த வத்தல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் கோடை காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. மாங்காய் வத்தல் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் நிறையா வத்தை போடுவாங்கங்க. வடகம் சொல்லுவாங்களே, வடகம் தான் நாங்கள் சொல்லுவோம். அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை அடுத்த நாள் சுடு தண்ணியில் கிண்டி புளிவாங்கள்ல. ஸோ வடகம், அப்புறம் மோர் மிளகா, புளி மிளகா, அப்புறம் கத்திரி வத்தை, சுண்டக்காய் வத்தை, கொத்தரை வத்தை அப்படின்னு அது ஒரு நிறைய ஐட்டம் இருக்குங்க. எல்லாத்தையும் எங்கள் ஆயா கோடை காலத்தில் ரெடி பண்ணி போட்டு பங்குடு பண்ணி வைப்பாங்க. அதில் ஸ்பெஷலாக இந்த மாங்காய் வத்தை போடுவாங்கங்க. போடும்போது எங்கள் ஆயா கீழே, அதாவது மாங்காயெல்லாம் வெட்டி காய போட சொல்லுவாங்க. எங்களை தான் மாடிக்கு கொடுத்து, இதை இப்போ கொண்டு போய் மாடியில் நல்லா பரப்பி விட்டு காய வச்சுட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், காய வைக்கிறப்பெல்லாம் அதில் 2 எடுத்து தின்னுடுவோம். அதே மாதிரி வெவிச்சதுக்கு அப்புறம் தாங்க அந்த மாங்காய் வத்தை இன்னும் ருசியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பச்சையாக முதல்ல மாங்காயை வெட்டி 2 நாள் வெயிலில் காய வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு வெவிக்கணும். நல்லா உப்பு ஒரு பொடி நிறையா போட்டு வெவிக்கணும். அந்த வெவிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி ஒரு தட்டுக்கூடை மாதிரி ஒரு கூடை இருக்கும், அந்த கூடையில் கொட்டி இதை கொண்டு போய் மாடியில் காய வைங்கிட்டின்னு சொல்லி எங்ககிட்ட தான் எங்கள் ஆயா கொடுத்து அனுப்புவாங்க. நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒட்டு மாங்காவா சரியான ருசியாக இருக்கும். மாவத்தோலோட ருசியெல்லாம் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். எடுத்து தின்னுப்படுவோங்க. நாங்கள் வெறும் கொட்டையாக தான் கிடக்கும் மாடியில். நாங்கள் கீழே எடுத்துகிட்டு எங்கள் ஆயா கிட்ட காஞ்சதுக்கப்புறம் அள்ளிட்டு கொடுக்குறப்ப எங்கள் ஆயா பார்த்துட்டு, என்னாடி இவ்வளோ வத்தை அரிஞ்சு போட்டு இத்திலோண்டு தான் இருக்குது, எல்லாத்தையும் தின்னே சரி கட்டிட்டீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ மிச்சம் நாங்களாம் தின்னது போக மிச்சம் இருந்தால் அந்த மாங்காய் வத்தையை கேரி பையில் போட்டு முடிஞ்சு அதை எங்களுக்கு தெரியாமல் கோவலைக்குள்ளன்னு ஒழிச்சிலாம் வைப்பாங்க. இவ்வளோ மழை காலத்துக்கு குழம்பு வைக்கிறதுக்கெலாம் அந்த வத்தலை வைக்க மாட்டாளுங்க, பின்னுக்கு எடுத்து தின்னுக்கிட்டே இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அதை ஒழிச்சு வைப்பாங்க. ஸோ மலரும் நினைவுகள், எங்கள் ஆயா கற்றுக் கொடுத்தது. நானும் வத்தல் போடலான்னு ரெடி பண்ணேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வரலைங்க. வெயில் ஒன்றும் சரியாக இல்லை. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குதுங்க சென்னையில். இந்த வருஷம் என்னமோ மே மாதத்துலேயே மழைலாம் பெய்யுது. பருவநிலை மாற்றம்னு சொல்லுவாங்களே, அதான் போல் இருக்கு. ஸோ எனக்கு பூஞ்சாலாம் பிடிச்சி போச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கருப்பாக ஆகிடுச்சி ஒரு தடவை போட்டது. அப்புறம் இன்னொரு தடவை ஒன்று போட்டேன், அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தேர்னுச்சு. ஸோ நானும் மழை காலத்துக்கு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன் மாவத்தை. ஆனால் எனக்கு ஸ்நாக்ஸே மாவத்தை தாங்க. யாரும் கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா